வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹோசரிவ்ஸ் சேனல். நான் உங்கள் செடிமன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி பிளான்டிங் ப்ளாக் தான். இன்றைக்கி செப்டம்பர் 7th. இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன்னு தெரியாது, பட் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுவேன், டைம் அப்படி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து காலையில் கிட்டத்தட்ட ஒரு 8:30 மணிக்கு ஆரம்பித்தேன் நினைக்கிறேன் பிளான்டிங்க்கு. இட் வாஸ் நைஸ், கிளைமேட் சூப்பராக இருந்தது. சண்மதி தங்கச்சி அவங்க வந்து அலிஞ்சின்னு ஒரு மரக்கன்று ரொம்ப நாள் தேடிட்டுருக்கேன். ஆக்சுவலாக அந்த மரக்கன்று பற்றி எனக்கு தெரியாது. வினோத்னு ஒருத்தர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தார், ஒரு ஃப்ரெண்டு. இந்த மாதிரி வந்து இது அழியக்கூடிய மரக்கன்று, பேர்ட்ஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த மரக்கன்று கிடச்சா கொஞ்சம் நிறைய நட்டு வைங்க, ஸோ அதோட பாப்புலேஷனை கொஞ்சம் நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிட்டத்தட்ட பல வருஷமாக தேடினா. சில பேர் கண்டுபிடிப்பாங்க, பட் ஆனால் அது ரீச்சபிள் சுச்சுவேஷன் இல்லை. கைண்ட் ஆஃப் ரொம்ப தூரமாக இருப்பாங்க, கொண்டு வர முடியாது. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அது ஒரு என் கைக்கு ரீச் ஆகாமல் தான் இருந்தது. பட் ஃபைனலி இவங்க ஷர்மி தங்கச்சியும் வந்து நான் உங்களுக்கு அவங்க எனக்கு வீட்டுக்கு ஆப்போசிட் தான் இருக்காங்க, நெய்பர் தான். அவங்க நல்லா என்ன மாதிரி ஒரு பிளான்டிங் எனக்கு கூட கம்மி தான், அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அவங்களோட பிளான்டிங் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது என் ஒய்ஃப்கிட்ட பேசும்போது அப்படியே இந்த நானும் பிளான்டிங் பண்ணுறதுலாம் தெரியும்போது நானும் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் வந்து அலிஞ்சின்னு ஒரு மரக்கன்று இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறமா அவங்க தேடிட்டு இருந்தாங்க. அவங்க கோயம்புத்தூர், ஸோ கோயம்புத்தூர் தேடிட்டு இருந்தாங்க. பட் தேடிட்டு இருந்தால் கிடைக்கிற மாதிரி இருந்தது, பட் கரெக்டான ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. அப்புறம் நான் வினோத்கிட்ட கேட்டேன், ஹூ சஜஸ்டட் மீ. அவர் எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்தாரு. அந்த அட்ரஸ் கொடுத்தோடனே அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க போல உடனே போயிட்டு ஒரு 4 அலிஞ்சின் மரக்கன்று வாங்கிட்டாங்க. ஸோ அந்த மரக்கன்றில் தான் ஒன்று கொண்டு வந்து இன்றைக்கி வந்து 441வது மரக்கன்று நட்டு வச்சுருக்கேன். இது ரொம்ப ஸ்பெஷல் தான், ஏன்னா ஒரு அழியக்கூடிய மரக்கன்று. அப்புறம் என்னோடய செடிமகன் ஜேர்னியில் இதுக்கு 440 மரக்கன்று வச்சுருக்கேன். அதில் இந்த ஒரு மரக்கன்று ஒன்று வைக்கவே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வைக்கிறேன். நம்மளால் தேடிட்டு இருந்த மரக்கன்று சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. நல்லா எல்லாம் சாஃப்ட்டாக இருந்தது, செம்ம க்ரீனிஷாக இருந்தது. பிளான் பண்ணி முடிச்சு தண்ணி அது மாதிரி பட்ட உடனே நல்லா வெளிச்சிச்சு. ஸ்டெம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. வளர தான் தெரியும் எப்படி வளரும்னு. ஸோ நட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி நட்டு வச்ச இடம் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து ஆடு மாடலில் மேயாத இடம் தான். ஏன்னா அங்கே நிறைய புல் அப்படியே இருக்கும். அது மேய்ஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு, அவ்வளோ இருக்கும், புதர் மாதிரி இருக்கும். அண்டு சம்மர் டைமில் மட்டும் தான் ட்ரையாக இருக்கும், மற்ற நேரம் ஃபுல்லாக நல்லா புதர் மாதிரி இருக்கும். நான் அந்த மாதிரி ஒரு ஸ்பாட் பார்த்து தான் இங்கே நட்டு வச்சுருக்கேன். சாயில் நல்லா சாஃப்ட்டாக தான் இருந்துச்சு. நோண்டு உள்ள வந்து ஈரத்தன்மை தான் இருந்துச்சு. நான் கூட ஒரு சாயில் எடுத்து வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப ரிச்சாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ சாயிலும் எடுத்து வந்திருக்கேன். எனக்கு ஒரு நெல்லிக்காய் ஒருத்தர் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தாங்க. அந்த நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டேன், விதை மட்டும் இருக்குது. ஸோ அவங்க ஞாபகமாக அதில் போட்டு பார்க்கலாம், சப்போஸ் க்ரோத் ஆச்சுன்னா அதை இன்னொரு நட்டு வைக்கலாம் தான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு மரக்கன்று நட்டு வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் மண் எடுத்து வந்திருக்கேன், அங்கேருந்து கொஞ்சோண்டு மண் எடுத்து வந்திருக்கேன் இதில். அண்ட் தென் ஏற்கனவே வச்ச மரக்கன்று போய் வேடிக்கை பார்த்து வந்தேன். 288 மரக்கன்று ஞாபகம் இருக்கும், பொங்க மரக்கன்று. அது அருமையாக சூப்பராக நல்லா ஸ்டெடியாக வளர்ந்துட்டுருக்கு. நாவல்கரன் பக்கத்துலேயே ஒன்று வச்சுருந்தேன், 414, அதுவும் சூப்பராக நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் 78 ஒன்று மகிழம்னு வச்சுருந்தேன், பிரகாஷன் கொடுத்து. அது காணாது, அது ரொம்ப கரையோட்டில் வச்சுருந்தேன். அண்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் செம்மையாக மழை பெஞ்சு 2022 செம பெரிய மழை பெஞ்சதில் அதெல்லாம் உள்ளே ஃப்ளட் ஆகிடுச்சு. எல்லா லேக்ஸுமே ஹோசூரில் வந்து ஃப்ளட்டாக இருக்கும் அந்த பர்டிகுலர் டைம் சைஸில். ஸோ அது வந்து சுத்தமாக இல்லை, அது சர்வைவால். ஆனால் அதுக்கப்புறம் வேறு ஒரு இடத்துல வந்து ஒரு 10 மரக்கன்று வச்சுருக்கேன், அருமையாக சூப்பராக வந்துட்டுருக்கு. மெஹகனி, வேப்பல மரக்கன்று, பூவரசன், மலபார் வேம்பு, லக்ஷ்மி தரு, புங்க, புளிய மரம், எல்லாமே அருமையாக சூப்பராக வந்துட்டுருக்கு. எந்த டிஸ்டர்பன்ஸும் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வந்து சேஃபான பிளேஸ் தான் நம்ம செடிமகன் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ எங்கெல்லாம் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக காப்பாற்றணும் அப்படின்னு, அதாவது இது கண்டிப்பாக அது ஒரு ஸ்பெஷல் ஃபீல் இருக்கும். எல்லாமே ஸ்பெஷல் தான், பட் ஆனால் இது வந்து ஒரு உள்ளுணர்வு ஒன்று இருக்கும்ல, இன்ட்யூஷன் இருக்கும்ல, அது வந்து இங்கே வையின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது எங்கே வைக்கலாம்னு யோசிச்சுக்கும் போது டக்குன்னு வந்து இந்த பக்கம் பேர் அப்படி மாதிரி ஒரு உள்ளுணர்வு வந்துச்சு. ஸோ நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ அந்த இடத்துக்கு வரது கஷ்டம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள், சுற்றி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இட் இஸ் நாட் ஸோ கம்ஃபர்டபுள் பிளேஸ் இது. அது வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ரோட்லேருந்து ரொம்ப தூரம் நடந்து அந்த லேக்குக்கு போகணும். நடுவில் புத்தெல்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒன்று பண்ண தான் இருக்கும். பட் ஆனால் இருந்தாலும் ஃபைனலாக வந்து சூப்பராக இருக்கும். அது ரீச் ஆகிட்டு அந்த இடத்துல நட்டு வச்சு முடிச்சோன்னா மண்ணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மண் வாசனெலாம் எனக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓவரால் இன்றைக்கி ஒரு சாட்டிஸ்ஃபைடான பிளான்டிங் தான். இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஸ்பாட் இருக்குது, அங்கே ஒரு லாங் ரைட் மட்டும் இன்றைக்கி வந்து 50 கிலோமீட்டர்ஸ் பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்கேன். ரொம்ப நாளாக கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டேன். வீக்கெண்ட் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், மாஸ்டர்ஸு. ஸோ அதனால் டைம் கரெக்டாக எனக்கு கிடைக்க மாட்டேதுன்னு சொல்ல மாட்டேன், டைம் வந்து டைட்டாக ஷெடியூலாக இருக்குது. ஸோ அதனால் வந்து சைக்கிளிங் கரெக்டாக போக முடியல. ஸோ அப்பப்போ தான் போயிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் விட்டுக்கூடாதுக்காக ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் பண்ணிடலான்றதுனால இப்போ ஆல்மோஸ்ட் 13 கிலோமீட்டர்ஸ் பண்ணியாச்சு. இன்னொரு 12 கிலோமீட்டர்ஸ் பண்ணி 25 போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் நடத்தோம்னா 50 கிலோமீட்டர் ரவுண்டாக போயிடும். ஸோ அதான் பிளான். கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி கிளைமேட்டில் சைக்கிளிங் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் மை டுடேஸ் vlog. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து நேச்சர் லவர்ஸாக இருக்கீங்கன்னு நினச்சிட்ருக்கேன். அப்புறம் வேறு நேச்சர் லவர்ஸ் இருந்தீங்கன்னா அவங்க இதை ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஃப்ளோவில் பேசுகிறேன், முன்ன பின்ன மிஸ்டேக் ஆகும். அண்ட் இந்த வீடியோ நல்ல கண்டென்ட் எதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். சரியாக செய்யறனாலும் அதையும் சொல்லுங்கள். ஸோ தட் நான் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அண்ட் விதைப்போம், படைப்போம்.
பை ஃப்ரெண்ட்ஸ்.